அவனியிலே தோன்றி வந்த ஒருவன் மன்னனுக்கு புத்திமதிகள் சொல்லுகின்றார். நான் சில புத்திமதிகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன். முன்னாலே உள்ள சில புராண வரலாறுகளை, மாயனுடைய திருவிளையாட்டுகளை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். அவைகளை எல்லாம் உங்கள் புத்தியிலே உணர்ந்து கொண்டு, சிந்தையிலே உணர்ந்து கொண்டு, இந்த இடத்தை விட்டு நம்முடைய இடத்திற்கு, திருவனந்தபுரத்திற்கு திரும்பி சென்றால் உம்முடைய வாழ்வு நலமாக இருக்கும், உம்முடைய அரசு நலமாக இருக்கும் என்று அவன் சொல்லுகின்றான். மாயன் மறுவாக தோன்றி இந்த வையகத்திலே வருவாரா என்ற சந்தேகம் மன்னவனே உனக்கு வேண்டாம். அவர் மனுவாகவும் வருவார். அவ்வாறு மனுவாக இந்த வையகத்திலே ஒரு வாழ்வினையும் தொடங்குவார். இதற்காக சில உதாரணங்களை அவன் சொல்லுகின்றார். தசரதனுடைய மகனாக ஸ்ரீராமனாக இந்த வையகத்திலே மாயன் வந்திருக்கின்றார். இராவணனை வதைக்கின்ற நேரம் அந்த இராவணனை ஆண்டவனே அல்ல, நீ ஒரு மனிதன் என்று வாதிட்டான். அப்படி மனிதன் என்று வாதிட்ட அந்த இராவணனை, அவருடைய 10 தலைகளையும் சரத்தாலே அறுத்த அந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் கேள்விப்படவில்லையா? தெய்வகியினுடைய வயிற்றிலே கருவாக வளர்ந்து, மாயன் ஆயுர்குலத்திலே வளர்ந்து கோல விளையாட்டுகளெல்லாம் விளையாடிய வரலாறுகள் உனக்கு தெரியாதா? கஞ்சன் என்று சொல்லக்கூடிய அந்த வாரண நலபாலனை வதைத்த அந்த கதை உனக்கு தெரியாதா? ஐவர்களுடைய தூதுவனாக அங்கு ஓடி சென்று பார்த்தருக்கு தேரோட்டி அந்த துரியோதனனை கொண்ட வரலாறும் மன்னவரே நீ கேள்விப்படவில்லையா? ஆகவே ஸ்ரீமன் நாராயணன் இந்த அவரையிலே வருகின்ற பொழுது, இது எளிய குணம், இது எளிய குலம், இது நல்ல குலம். ஆகவே இந்த நல்ல குலத்தில் நாம் தோன்றி வர வேண்டும், இந்த உயர்ந்த குலத்திலே நாம் தோன்றி வர வேண்டும், இந்த எளிமையான குலத்திலே நாம் தோன்றி வரக்கூடாது என்று இந்த குலங்களை பாகுபாடு வைத்து பிரித்து பார்ப்பது அவருடைய செய்கை அல்ல. இந்த யுகமான கலியுகம் அழியக்கூடிய நாள் மிகவும் நெருங்கியாகிவிட்டது. ஆகவே அவர் நிச்சயமாக இந்த அவனியிலே வருவார். மன்னவனே, நான் சொல்லுகின்ற புத்திமதிகளை கேட்டு நம்முடைய ஊருக்கு செல்லுவோம். முன்னாலே மாயன் வரையனாக தோன்றி வந்த வரலாறு இருக்கின்றது. அவர் குசவன் குலத்திலே தோன்றி வந்திருக்கின்றார். அவர் திருநீலகண்டனாக தோன்றி வந்திருக்கின்றார். அவர் பாண்டுரங்கராக தோன்றி வந்திருக்கின்றார். ஆகவே மனு அவதாரமாக எத்தனையோ அவதாரங்களை அவர் எடுத்திருக்கின்றார். எனவே நீ அவர் மனிதனாக அவதாரம் எடுத்து வருவாரா என்று நிச்சயமாக நினைத்து கூட பார்க்க வேண்டாம். நம்முடைய அரசுக்கு செல்லுவோம் என்று அவன் புத்தி சொல்லுகின்ற நேரம், சொன்னபோது இராஜனும் மிகவே கேட்டு பொந்திய வகையினாலே புத்தியில் அறியா வண்ணம் மண்டல தோற்கும் ஏற்கா வார்த்தையை உரைத்தாய் என்று கொன்றவன் தன்னை போடும் கோபமாய் உரைத்தான் மீதன் வேதமாம் கலிகடேர்ந்த மேற்புறம் மனிதமாய சீதமாய் பிறவண்ணம் இருகுலம் புக்குவாரோ ஏதடா இந்த வார்த்தை எவர்க்குமே ஏற்க போடா பாதகா எனக்கு புத்தி பறையன வந்தாய் மோடா என்று இந்த ஆயர்குல வழியிலே வந்த அந்த வீரன் மன்னவனுக்கு புத்தி சொல்லிய நேரம் மன்னவனுக்கு கோபம் வருகின்றது. நான் இந்த மண்டலத்தை ஆளுகின்ற மன்னன், எனக்கே நீ புத்தி சொல்ல வந்து விட்டாயா? பக்கத்திலே இருக்கின்ற வீரர்களை பார்த்து சொல்லுகின்றான், இவனை பிடித்து கொண்டு போடுங்கள். அதன் பின்னாலே மீண்டும் மன்னவன் சொல்லுவான், நாங்கள் எல்லாம் யார்?
வேதமாம் கலைகளை எல்லாம் தேர்ந்தவர்கள், கற்று தேர்ந்தவர்கள். நாங்கள் எல்லாம் மேல் குலம் என்று சொல்லக்கூடிய பிராமண நம்பூதிரி குலத்திலே தோன்றி வந்தவர்கள். அப்படிப்பட்ட எங்களுடைய குலத்திலே அந்த மாயன் தோன்றி வராமல் எளிய சாணானுடைய குலத்திலே மாயன் தோன்றி வருவாரா? யாருக்கு நீ இந்த புத்திமதிகளை சொல்லுவதற்காக வந்தாய்? யாராவது இந்த புத்திமதிகளை சொன்னால் கேட்பார்களா என்று ஏசுகின்றான். சத்திரசாலை தோறும் தர்மம் அளித்துராமல் சித்திர திருநாள் நித்தம் செய்கிற குலத்தை தள்ளி நித்தியம் வேலை செய்யும் எளிகுலம் புகுவாரோ. நாங்கள் எல்லாம் தினந்தோறும் லட்சக்கணக்கான பொன்கள் செலவிடுகின்றோம். அவனுடைய திருப்பதிகளில் எல்லாம் வழிபாடுகள் செய்வதற்கு ஆண்டுதோறும் நாங்கள் திருவிழா நடத்துவதற்காக ஏராளமான பொருட்கள் செலவிடுகின்றோம். அப்படி ஆண்டுதோறும் விழா நடத்துகின்ற எங்களுடைய இனம், தினந்தோறும் வழிபாடு நடத்துகின்ற எங்களுடைய இனம், அந்த இனத்திலே மாயன் தோன்றி வராமல் எளிய சாணானுடைய இனத்திலே மாயன் எப்படி தோன்றி வருவார் என்று கேட்கின்றார். பிராமண குலத்தை தள்ளி ஸ்ரீராமனும் மற்றோர்தனில் சேர்வருதிடனோ இல்லை. வராகமாய் உதித்தமாயும் மனுவன பிறக்க மாட்டார். யாரடா இந்த வார்த்தை என் முன்னே சொல்லி நின்றாய். ஜாதியான இந்த பிராமண ஜாதி பிரம்மனுக்கு நிகரான ஜாதி. நாங்கள் எல்லாம் வேதங்களை எல்லாம் கற்று உணர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட எங்களுடைய இனத்திலே மாயன் தோன்றி வராமல் இன்னொரு இனத்திலே தோன்றி வந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அதை நம்ப முடியாது. நான் ஒன்று சொல்லுகின்றேன், வராகமாக பன்றி அவதாரமாக வந்த மாயன், பன்றி அவதாரம் எடுத்த மாயன் நிச்சயமாக ஒரு மனிதனாக அவதரித்து வரமாட்டார். மாயன் கலியுகம் வரும் நாரணன் பயந்து ஓடி நல்மலை ஏறிமானா வாரணநாதன் அன்பால் மல்வேடன் எய்து செத்து தாரணி வாரேனென்று தவலோகம் சென்றார் மாயன். அப்படி குற்றமாயன் அவனில் மனு போல் வர இப்படி வந்தார் சொன்ன இகழ்ச்சியை எங்கு கண்டோம். கப்பிடி சாணான் கையில் கை கூலி வேண்டிக் கொண்டு இப்படி மறுப்பவன் தாய் ஏதடா செய்தி என்றான். இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய காரணங்களுக்கெல்லாம் ஒரு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய மாயன் கலையன் வரவாங்கி பூமியிலே வந்தவுடன் அவனுடைய கண்ணிலே விடாமல் ஓட வேண்டும் என்று மானுரு எடுத்து ஓடினார். அவ்வாறு மானுரு எடுத்து ஓடுகின்ற பொழுது வேடன் ஒருவன் மான் என்று அம்பு எய்கின்றார்.
அந்த அம்புபட்டு தன்னுடைய மானுருவையும் இழந்து தற்சொரூபமாக தவமிருப்பதற்காக தவலோகம் சென்ற மாயன் இந்த அவனியிலே தோன்றி வந்தான் என்று சொன்னால் அதை யாராவது நம்புவார்களா? நான் நினைக்கின்றேன், ஒருவேளை நீ அந்த கருப்பு கட்டி சாணார்களிடத்திலே கைக்கூலி வாங்கி கொண்டு என்னிடத்திலே அவர்களுக்காக பரிந்துரை செய்ய வந்திருக்கின்றாய், மழுப்புகின்றாய். மழுப்பில்லை கேளும் மாண்டு நான் போனால் என்ன, பழுப்பில்லை உமக்கு தூண்டல் வளரு இடமே கண்டாய், களத்திலே உனது ஐயால் கத்தியை வாங்கி வைப்பாய், முழுத்தில்லை ஆனால் என் சொல் மேல் வீசை அறிந்துதாரே, ஆனையும் படையும் முதல் அரண்மனை கோவில் காலும் கேளையும் குடையும் யாழ செல்வமும் சிறப்பு எல்லாம் ஏனும் மிகவே தோற்று எரிந்தினி கரிந்து சாவாய், நான் இதை சொல்லவில்லை நாரணர் உரைத்தாரந்தான். கருப்பு கட்டை சாணாரிடத்திலே கைக்கூலி வாங்கி கொண்டு அவர்களுக்காக நீ இங்கே மடுப்புவதற்காக வந்திருக்கின்றாய் என்று மன்னவன் சொன்னவுடன், நான் மடுப்பவில்லை, அவர்களிடத்திலே இருந்து கைக்கூலி வாங்கி கொண்டு இங்கே வரவில்லை. ஒன்று சொல்லுகின்றேன் மன்னவனே, அது உன்னுடைய மனதிலே நீ வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய உயிருக்கு அழிவு நிச்சயம். நீனாக கத்தியை வாங்கி உன்னுடைய களத்திலே வைத்து மாளுவதற்காக போகின்றாய். இதை உண்மை என்று நான் நிரூபிக்கின்றேன். இல்லை என்றால் என்னுடைய வீசையை நான் அறிந்து தருகின்றேன். நான் இனிமேல் வீசை வைக்கப் போவதில்லை. உன்னுடைய படை வீரர்கள் அத்தனை பேர்களையும் இழந்து, உன்னுடைய படைபலங்கள், செல்வங்கள், அரண்மனை அத்தனையும் இழந்து, உன்னுடைய சுற்றத்தார்கள் அத்தனையும் இழந்து நீயும் அழியப் போகின்ற அந்த காலம் வரும். இதை நான் சொல்லவில்லை, ஸ்ரீமன் நாராயணருடைய உரை என்று அந்த ஆயர் சொல்லுகின்றார். என்னிவன் சொன்ன போது ஏங்கிய உளறி பின்னும் பொன்றுர பகையினாரே புத்தியில் அறியா வண்ணம் கொண்டவன் தன்னை கொண்டு கொடுவிலங்கதிலே ஓடும் தண்டிகை எடுத்து வாரும் சாணர ஜாமி பார்க்கவே போவோம் என்று பார்முடி வேந்தன் சொன்ன சரணரும் ஏதோ சொல்வார் ஆர்க்கிதையேற்கும் தானரும் அவனிடம் போவதென்ன கார்கதி கவுட சாஸ்திரி கடியரை அறுக்கும் மன்னவரே, நான் இதை சொல்லவில்லை. இது நாரணனுடைய உரை என்பதை நீ உன்னுடைய சிந்தையிலே கொள்ள வேண்டும் என்று அந்த ஆயர் சொன்ன நேரம் மன்னவனுக்கு கோபம் வருகின்றது. அவனுடைய புத்தியிலே இந்த ஆயர் சொல்லிய புத்திமதிகள் ஏறாத காரணத்தினாலே அவன் சொல்லுவான், வீரர்களை பார்த்து இந்த ஆயனை பிடித்து எனக்கு புத்தி சொல்லுவதற்கு முற்பட்டவனை பிடித்து விலங்கிலே கொண்டு வையுங்கள். நீங்கள் உடனே சென்று பல்லக்கினை எடுத்து வாருங்கள். நான் சென்று அந்த சாணான் சாமியை பார்க்க வேண்டும். அந்த நேரத்திலே கவுட சாஸ்திரியானவன் சொல்லுவான், மன்னவரே, இது யாருக்கும் பொறுக்க முடியாத ஒரு காரியம்.
பிறர் தீண்டாத அந்த சாணானுடைய இடத்திற்கு அவர்கள் வாழுகின்ற அந்த பகுதியிலே நாட்டை ஆளுகின்ற மன்னவன், அதுவும் உயர்ந்த ஜாதியிலே தோன்றி வந்த ஒரு மன்னவன் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது யாராலும் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு காரியம். எனவே மன்னவனே, கடிகனை அனுப்பி, படை வீரர்களுடன் கடிகனை அனுப்பி அவனை இங்கே பிடித்து வரச் செய்வோம் என்று அந்த சாஸ்திரி கூறுகின்றார். அனுப்புமென்றுரைக்கும் போது அரசனும் ஏதோ சொல்ல துணுப்புடன் ஜானான் தன்னை சூழ்ந்து நூல் கைத்தால் கட்டி கணிப்புடன் நமது முன்னே கட்டுடன் கொண்டு வாரும் மனுப்புடன் போவாய் என்று வரிசையும் கொடுத்தான் நீசன். கொடுத்திடும் வரிசை தன்னை குவித்தவன் வேண்டிக் கொண்டு கடுத்தமாய் கவுட சாஸ்திரி கடும்படை கோலம் இட்டு தடுத்திடும் வீரர் தன்னை தானிங்கே வாரும் வந்து நடுத்தரம் அதிலே நின்று நல்ல நீ வகுக்கருத்தால் வரிநடைக்காரர் தன்னை பக்கமும் முன்னே விட்டார் கரிநடைக்காரர் தன்னை காவலாய் முன்னே விட்டான். சரிவரி ஏறி கவுட சாஸ்திரி முன்னே நின்று வரி வரி சட்டையிட்டு வந்தவன் படைக்கு முன்னே நம்படி செய்வேன் என்ற அவனொரு அணிகள் சாட கம்படி தடிப்பேன் என்ன காலதும் மிகவே சாட கொம்படி துதைப்பேன் என்று கும்பனிக்காரர் சாட உண்பட கொள்வேன் என்று போயினன் கவுடன் தானே. கவுட சாஸ்திரியானவன் மன்னவரிடத்திலே சொல்லுகின்றான், மன்னவரே, நீ என்ற பிறர் தீண்டாத சாணார்கள் வாழுகின்ற பகுதியிலே செல்ல வேண்டிய தேவையில்லை. கடிகனை படை வீரர்களோடு அனுப்பி அந்த சாணான் சாமியை பிடித்து இங்கே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிய நேரம் அந்த மன்னன் கடிகனை பார்த்து சொல்லுவார், நீங்கள் அந்த சாணான் சாமியை கண்டதும் கயிறு கொண்டு அவனை சுற்றி வரிந்து கட்டி என்னுடைய முன்னாலே இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆர்வமூட்டுவதற்காக பிடிக்க செல்லுகின்ற வீரர்களுக்கெல்லாம் பரிசுகள் கொடுத்து அனுப்புகின்றான் மன்னவன். அந்த கொடுத்த பரிசுகளை கைகுவித்து வாங்கிய அந்த படை வீரர்கள் கடிகன் படை வீரர்களை அணிவகுக்கின்றார். ஒரு ஆளினை பிடிப்பதற்கு, அதுவும் ஒரு சாணான், சின்ன சாணான், எளிய சாணான் என்றெல்லாம் சொல்லியவர்கள் அந்த ஒரு மனிதனை பிடிப்பதற்காக தடுத்திடும் வீரர்கள் பார்த்தார்களா? அங்கே தடுத்திடும் வீரர்கள் என்றால் அந்த வீரர்களிலே சிறந்தவர்கள், ரொம்ப சூரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த வீரர்களை பார்த்து இந்த கடிகன் பொறுக்கி எடுக்கின்றார். அவ்வாறு பொறுக்கி எடுத்து குதிரைப்படை ஒரு பக்கம், யானைப்படை ஒரு பக்கம், கம்பு கொண்டு வருகின்ற காலாட்படை ஒரு பக்கம், அம்பு கொண்டு வருகின்ற விற்படைகள் ஒரு பக்கம் என்று அந்த படைகளை அணிவகுத்து தானும் படை கவசமெல்லாம் அணிந்து அந்த படைகளுக்கு முன்னாலே அணிவகுத்து அந்த படைகளை நடத்தி வருகின்றார். அவ்வாறு சுவாமியை பிடிப்பதற்காக கம்புகள் வைத்திருக்கக்கூடிய காலாட்படைகள் சொல்லும்
அந்த சாணான் சாமியை நாங்கள் கண்டவுடன் எங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய கம்பு கொண்டு அவரை குத்துவோம். கரிபடையை நடத்தி கொண்டு வருகின்ற அந்த வீரர்கள் சொல்லுவார்கள், யானைப்படை வீரர்கள், அந்த சாணான் சாமியை நாங்கள் கண்டவுடன் எங்களுடைய யானைகளின் தந்தத்தை கொண்டு அவனை குத்துவோம். இதோடு விட்டுவிடவில்லை. அந்த படைகளை நடத்தி வருகின்ற கடிகன் சொல்லுவான், நான் அவனை கண்டவுடன் புண்பட கொல்லுவேன். இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தோடு சுவாமிகள் இருக்கின்ற பதிகனை நோக்கி அந்த படையானது விரைவாக வருகின்றது. இந்த நேரம் தனிலே ஏகி வந்த சாணானை குன்றமது கொண்டிருத்தி கையிறிக்கி கொண்டு வாரேன் என்று கேவுடனுமே துங்க விருகுவற்று துளப்படை வகுத்து ஆயுதம் அம்பு மணியீட்டிதான் பிடித்து ஆயிரக்கணைகள் வகை வகையாய் எடுத்து பணியை வீரானும் இட்டு பாய்ந்து உடனுமே கரியை சூட நிறுத்தி கனவடைகள் நிறுத்தி விடை வேண்டி நீ நிலமும் அறிய பதக்கருடனே பாவியந்த உடன் வாரவிதமானதையும் வைந்தருமேதான் அறிந்து அரணிக்கும் ஒன்று கருத்தில் மிக நினைத்து இப்போவதறி எழுந்திருந்தோடவென்று போது மாயம் அறிந்தேகும் வேளையிலே நன்மையாய் சொல்லி நாடுவேகும் திண்மையாய் சொல்லி சிரிப்பதும் எச்சாதிய என்று நாம் பார்ப்போம் என்று மனதிலுற்று பண்டு நாம் பிறந்த பால் கடலை நோக்கி ஓட துணிந்தார் ஒரு வேஷம் போட்டு ஆட துணிந்தார் ஆகாச தேவர் ஆடை அணியாமல் அரைக்கயரும் இல்லாமல் ஆடை கெணியாமல் நடந்தார் கடல் நோக்கி நல்ல மறுத்தாரி நாராயணவினவே மக்கள் எல்லாம் சிவ சிவாவென்று சொல்லிய கூட தொடர்ந்து குவித்து பாதம் தேடறிய நல்லோர் சேவித்து பின்வரவே ஆகாத நீதரு அநியாய ஜாதியெல்லாம் வாயார வேதி வம்புரை தினகைத்தார் பதறி அவன் போறான் படைவருகூர் என்று சொல்லி கதறி மிக ஓடுகின்றான் கள்ள சுவாமி இவனோ சுவாமி என்றாலும் நறுக்கு சுவாமி என்றால் நறுக்கு சொத்து மிக ஓடுவானோ நாம் இவனை நம்பி நடந்ததோ வீணாச்சே வேணுட பேச்சை பிரமாணமாய் கேட்டு நியாயம் அது கெட்டோ நாம் எல்லாம் என்று சொல்லி இந்த குலத்தோ நெடுந்தூரம் வைத்தார்கள். நெடுந்தூரம் வைத்தார்கள் தேசம் அதை ஆளும்
செல்ல வைத்த சுற்றம் அதை அறியாமல் இதெல்லாம் அப்போ நன்றி மறந்து கொண்டவியன் என மேதினில் பேசினர்கான் நல்ல மனுவோர் நாரேநாதன் செம்மேன மனுவோது திருப்பாத முந்தொழுது கூடி நடந்தாரிய குருவே குருவேன நாடி நடந்தார் நல்லவதி என்றவரே கண்டுகொள்வோமென்று காட்சியுடன் நடந்தாரி பண்டு அருள் பெற்ற பச்சை மாலுடன் நடந்தாரு அப்போவை உண்ட ராச மனம் மகிழ்ந்து போதும் வாழ்வாரின போதும் வாழ்வாரு எனக்காகும் மக்கள் எல்லாம் பம்புரைக்க நீத வழி முழுதும் திறந்து சென்று காமித்து எந்த குமாரா நடந்து பண்டு பிறந்த பால் கடலுள் சென்றனரே பாச கயிறுடன் அந்த கவுட சாஸ்திரியானவன் படை கொண்டு வருகின்றதை அறிகின்றார் சுவாமிகை. எனவே இந்த நேரத்திலே நான் ஒரு உபாயத்தினை செய்ய போகின்றேன். என்னை சுற்றி அன்பு உள்ளம் கொண்ட மக்களெல்லாம் குடுமையிருக்கின்றார்கள். அவ்வாறு குடுமையிருக்கின்ற இந்த மக்களெல்லாம் உண்மையிலே என்பால் அன்பு கொண்டவர்கள்தானா என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மனதிலே எண்ணி ஆடை கூட இல்லாமல் அந்த இடத்தை விட்டு சுவாமிகள் தெற்கு நோக்கி ஓடுகின்றார்கள். அவ்வாறு ஓடுகின்ற அந்த சூட்சமத்தை புரிந்து கொள்ள முடியாத அறிவில்லாத அந்த நீசகுலங்கள் எல்லாம் ஏசுகின்றார்கள். எத்தனை நாளும் இவனை நாம் சாமி சாமி என்று சொல்லி நம்முடைய புத்திமதியை பேதலித்து கொண்டு இவன் சாமியானால் வருகின்ற படைக்கு பயந்து ஓடுவானா? இத்தனை நாளும் இவன் சாமி என்று சொல்லிக்கொண்டு இங்கு இருந்தது அத்தனையும் வேறு ஏமாற்று வேலை. பேயன் இவனை நம்பி நாம் பெருமையை இழந்துவிட்டோம் என்று அவர்களெல்லாம் சொல்லுகின்றார்கள். அதே நேரம் அன்பு உள்ளம் கொண்ட மக்கள், சுவாமிக்கு ஆகின்ற மக்கள் எல்லாம் நாராயணா தஞ்சம் என்று அவருடைய பின்னாலே ஓடுகின்றார்கள். பார்க்கடலை நோக்கி ஓடுகின்ற சுவாமியினுடைய பின்னாலே அன்பு உள்ளம் கொண்ட மக்களெல்லாம் ஓடுகின்றார்கள். அதே சமயம் அம்பு உள்ளம் கொண்ட நீசகுலங்கள் எல்லாம் சுவாமியை திட்டுகின்றார்கள். இவ்வாறு திட்டுகின்ற அந்த செயலினையும் அவருடைய பின்னாலே தஞ்சம் என்று வருகின்ற அந்த மக்களையும் இனம் கண்டு கொண்டு எனக்காகின்ற பேர்களெல்லாம் எந்நாளும் நலமாக வாழ்வார்கள், இந்த நீசகுலங்களை எல்லாம் நிச்சயமாக நான் கருவறுப்பேன் என்று சொல்லி சுவாமிகள் பார்க்கடலினுடைய கரையிலே வந்து சேருகின்றார். சென்றவர் தேவரோடும் செகல்கரைதனிலே நின்று நந்தினம் தன்னை பார்த்து நவிலுவார் வைந்த ராஜர் பண்டனை பெற்றதாக பார்க்கடல் உள்ளே என்னை செங்கிட அழைக்கார் நீங்கள் செகல்கரை தனிலே நின்று கடற்கரையிலே சுவாமிகள் வந்து சேருகின்றார்கள். பின்னாலே நாராயணா தஞ்சம் என்று வந்த அந்த அன்பு உள்ளம் கொண்ட மக்களும் வந்து சேருகின்றார்கள். அவர்களுடைய கூடவே சுவாமி தவம் இருக்கின்ற பொழுது அந்த தவத்தினை பார்ப்பதற்காக அதை கருத்தாக புரிகின்றாரா என்பதை கண்காணித்துக் கொள்வதற்காக இருந்த கலைமுறையும் ஞானமுறையும் வருகின்றார்கள். அந்த எல்லோரையும் நீங்கள் எல்லாம் இந்த கடற்கரையிலே இருக்க வேண்டும், முன்னாலே என்னை பெற்றெடுத்து விஞ்சை தந்து இந்த அவனிக்கு அனுப்பிய என்னுடைய தந்தையான அந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கடலினுள்ளே வர வேண்டும் என்று என்னை அழைக்கின்றார்.
ஆகவே நான் சென்று அவரை கண்டு மீண்டும் திரும்பி வருகின்ற காலம் வரையிலும் நீங்கள் எல்லாம் இந்த கடற்கரையிலே இருக்க வேண்டும் என்று சுவாமிகள் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்.